ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th முடிச்சிட்டிங்க, ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அது எப்படி படிக்கணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த 10 மினிட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஃபைனலில் என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சென்னை பல்கலைக்கழகம் அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் இலவச கல்வி திட்டம் வருஷம் 12th முடித்த பசங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ தகுதியானவர்கள் மட்டும்தான் இதில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் படிக்க முடியும். ஸோ என்னென்ன தகுதி வேணும் அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி நானும் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷனில் தான் படித்தேன். அதை நான் வந்து என்றைக்குமே வந்து பெருமையாக சொல்வேன். ஏன் அப்படின்னா, இப்போது நிறைய வீட்டில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் காலேஜஸ்க்கு போக முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு நம்ம இருக்கோம். பட் ஆனால் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் தெரியுது, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறப்போ அவங்களும் அதை யூஸ்ஃபுல் பண்ணி நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் படித்ததை எல்லாருக்கும் சொன்னதுனால எல்லாரும் வருஷம் நிறைய பேர் வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷனில் வந்து கவுன்சிலிங் போயிட்டு செலக்ட் ஆகிட்டு நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அந்த காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன், தேங்க்யூன்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரிப்ளை போட்டிருக்கீங்க. ஸோ வருஷம் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை மறக்காமல் நான் போட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ இந்த வருஷமும் வந்தாச்சு. சரி வாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ், இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்று சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகள் சேருவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த ஸ்கீம் மூலிமா நம்மளால் யூஜி மட்டும் தான் படிக்க முடியும். விண்ணப்பிக்கும் மாணவர்கள் 2025-26 வந்து 12th முடிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி முடித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. 2025-26 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான், தேர்ச்சி பெற்றிருந்தீங்க மட்டும்தான் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், எந்த அரியரும் வச்சு கிளியர் பண்ணிக்க கூடாது. 12வது மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி மார்க் ஷீட் வைக்கல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. வருவாய்த்துறை வட்டாட்சியர் அதாவது தாசில்தார்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். மாணவரின் குடும்ப வருமானம் ரூபாய் 3 லட்சத்துக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 lakhsக்குள்ளே தான் நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்க அந்த அமௌண்ட், டோட்டல் ஆனுவல் இன்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. இன்கேஸ் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுவும் நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் குறைந்தபட்சம் 3 இலவச இருக்கைகள் ஒதுக்கப்படும். 3 சீட்டு மட்டும் தான் ஒரு காலேஜ்லேயும் கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழ் மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த கண்டிஷன் படி 3 சீட்டு மட்டும் தான் ஒரு காலேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் படித்தது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரி அப்படின்ற அந்த பிரிவில் தான் நான் வந்து படித்தேன். ஸோ இங்கே என்னென்ன பிரிவு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிவு பொறுத்த வரைக்கும் பெற்றோரை இழந்து மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள், அதாவது பேரண்ட்ஸ் இல்லாமல் கார்டியனோ இல்லை வேறு யார்த்தாங்களோ பார்த்துட்டு இருக்கிற அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீட் கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டு, அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து செகண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் சேர்த்து மேஜர் சப்ஜெக்ட்ஸில் 80% மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது 80% மேஜர் சப்ஜெக்ட்ஸில் எடுத்துருக்கணும். அப்படி உங்கள் ரிசல்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து தமிழ் எல்லாத்தையும் பார்த்துட்டோமா. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும், இங்கிலீஷ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து டீட்டெயில்ஸ். சரி, எப்படி நான் அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 12th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ், இப்போ ரீசெண்டாக எடுத்த வருமான சான்றிதழ் 1 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அதுவும் தாசில்தார் இஷ்யூ பண்ணதான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரெண்டும் வந்து முக்கியமானது. இது இல்லாமல் நம்மளுக்கு
இந்த கேட்டகரி வைஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் கண்டிப்பாக அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் பட்டதாரியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் முதல் பட்டதாரி சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். அதுவும் தாசில்தார் தான் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபாதர் மதர் 2 பேரும் இழந்துட்டு இருக்கிற அந்த குழந்தைகள் வந்து அவங்க அதுக்கான சான்றிதழ் அவங்க 2 பேரோட டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து மேண்டேட்டரியாக கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட். மீதி எல்லாமே வந்து முக்கியமானதில் +2 மார்க் ஷீட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும்தான். மீதி எல்லா கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் கண்டிப்பாக இருந்தால் போதும். மற்றபடி ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னொன்று வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது இன்கேஸ் கேட்கலாம், அதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, வருமான சான்றிதழ் அல்லது முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடைக்காத தாமதத்தால் அப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்க, என்கிட்ட ஆல்ரெடி இல்லவே இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஒப்புதல் சீட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்ளை பண்ணது, அதை நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் அப்லோடில் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கொண்டு போகணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து மஸ்ட். நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, இனிமேல் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒப்புதல் சீட்டை அப்லோட் பண்ணி இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேரெக்டாக கவுன்சிலிங்க்கு ஒரு டேட் கொடுத்து அங்கே வர சொல்லுவாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ அன்னைக்கு போகிறப்போ நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அலாங் வித் ரெக்கார்ட் டாக்குமெண்ட், அப்ளிகேஷன் ஃபார்மும் தேவையான டாக்குமெண்ட்ஸும் எல்லாமே வந்து வித்தின் 15 டேஸில் +2 ரிசல்ட் வந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் ஆல் ஸ்கேன்டு காப்பீஸ் டியூலி அப்டேட்டட் வில் பி அக்செப்டட். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக நான் அங்கே போய் பண்ணுறேன் அப்படின்னா வந்து டேரெக்டாக எடுக்க மாட்டாங்க. பட் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம பண்ணிவிட்டு அந்த ஸ்கேன் டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம்ஸ்லாம் திரும்பி அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட் ஹூ ஃபெயில் டு அப்லோட் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க அப்ளிகேஷனே போட்டிருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து அழகாக ஸ்கேன் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்ஸு உங்களோட ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது வேணும், அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க, உங்களுக்கு பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஸ்கேன்டு காப்பி எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். 200 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி பேஜுக்கு வந்து போகும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஐ அக்ரி இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னு வச்சு படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஐ அக்ரி கிளிக் பண்ணதுக்கப்புறமா லாகின் டேஷ்போர்டுக்கு வந்து போகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கேட்பாங்க. இதில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆனால் தான் வந்து உங்களால் ப்ரொசீடே பண்ண முடியும். இந்த 3 கொஷின்லேயே நீங்கள் ஏதாவது ஒன்றில் வந்து ராங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொசீட் போகாது. என்னென்ன கொஷின் அப்படின்னா, 12th எக்ஸாமில் ஃபஸ்ட்டு டைம்லேயே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா, ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2025-26 முடித்தவங்க தான் இப்போ அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணி 2026ன்னு கொடுத்துங்க. இன்கேஸ் நீங்கள் 2026 கொடுக்காம நீங்கள் அதர்ஸு ப்ரீவியஸாக முடித்தவங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கூட அதர்ஸ் குறித்த உடனே நீங்களாம் வரணும் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளையிங் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், 2025-26 கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ கிளியர்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸும் 11th 12th கிளியர் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இதுக்கு எஸ் நோன்னு இருக்கும். எஸ் மட்டும் கெஸ்ட்டு தான் கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள், அதே யாராவது திரும்ப ஷோ ஆகிடும். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. ஆனுவல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் பிலோ 3 lakhsன்னு கொடுத்தா மட்டும்தான் இதில் உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும். அபவ் 3 lakhsன்னு கொடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு வந்துடும். ஸோ எல்லாத்துக்கும் நான் எப்படி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கணும் இதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா தான் ப்ரொசீட் ஆகும். இன்கேஸ் இதில் இல்லாததை நீங்கள் வந்து எஸ் ஆமாம் அப்படிலாம் கொடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வெரிஃபிகேஷன் வரப்போ, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ என்ன இதில் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் படி நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். 2026 முடிச்சிருக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கணும்,
3 lakhsக்குள்ளே உங்கள் இன்கம் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூவாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ நியூ ரெஜிஸ்டர் அப்படின்றதுனால உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியான நேம் வந்து கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கணும், +2வோட ரெஜிஸ்டர் நம்பரை வந்து கொடுக்கணும், உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோடதோ இல்லைனா வந்து உங்கள் பேரண்ட்ஸோடதோ யாருது வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அந்த நம்பரை கொடுங்க. ஏன்னா எல்லாமே இந்த கவுன்சிலிங்க்கானது மெசேஜ் அந்த நம்பருக்கு தான் வரும். ஸோ ஆக்டிவ்லேயே வச்சுருக்கிற நம்பரை மாதிரி அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். அண்ட் இதுக்கப்புறமா என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன போர்டு வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா என்ன எதுன்னு கொடுத்துக்கோங்க. +1 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க டோட்டலில் அப்படின்னு சொல்லி நீங்கள் டோட்டல் மார்க்கும் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச கையோட அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து வரும். லாகின் ஐடி வந்து உங்களோட 12th மார்க் ஷீட் வரும், உங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படி தான் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ லாங்காக போகிறதுனால நான் செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.